ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீடியோவில் முட்டை பிரியாணினா எல்லாருக்கும் பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் நான் 2 முட்டை மட்டும் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ நம்மளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்காக. அதனால் நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன். 3 கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர பூ சேர்ப்போம்ல அது, அப்புறம் ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 15-20 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, மல்லி விதை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி செய்கிறதுனால பிரியாணி கம்மன்னு மணமாக இருக்கும். நல்லா வறுபட்டு வரணும். இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். தீஞ்சிடக்கூடாது எதுவும். நல்லா பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீயை. நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறதுனால பிரியாணியும் நல்லா இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். இது கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் போல் பூண்டு. நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 பல் அளவுக்கு தான் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம இந்த மசாலா கமன்னு மணக்கும். நீங்கள் அரைச்சி பாருங்கள், அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இது அவ்வளோதான். நம்ம இந்த சீக்ரெட் மசாலா இதை வச்சு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆயிலில் செஞ்சு காட்டுறேன். இந்த ஆயிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போது கிடையாது. நம்ம எண்ணெயில் நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே வறுத்து அரைச்சாச்சு. அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதனால் நம்ம குழந்தைங்க எதையும் எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அவங்களே சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எதுக்கு கூட நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி கூட இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வெங்காயமும் இது எல்லாமே சேர்ந்து, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இங்கே பாருங்கள், வதங்கி வந்துருச்சா? இப்போ நான் இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மசாலா அரைச்சிட்டு சேர்த்ததுனால லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். நல்லா வதக்கி விடணும். தக்காளி வதங்கினதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கறி மசாலாவுக்கு பதிலாக நம்ம எல்லாமே அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். அதனால நம்ம கரம் மசாலா தூள் இதில் சேர்க்க வேணாம். மல்லிப்பொடியும் நான் சேர்க்கலை. அவ்வளோதான். மசாலாலாம் நல்லா நம்ம போட்ட மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள்கிட்ட ரம்ப இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. மனம் நல்லாயிருக்கும். இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விதமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு செக் பண்ண முடியும்.
இப்போ கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம குக்கரில் ஆக்குற சாப்பாட்டுக்கு ஒரு கல் அளவுக்கு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் வெந்து வர்றப்போ. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு, பாஸ்மதி அரிசினால் நான் ஒரு 2 விசில் தான் விட போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்யறதா இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி சீக்கிரமாக வெந்துருங்கிறதுக்காக நான் வந்து 2 விசில் தான் விட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு வடைச்சட்டி இல்லைன்னா ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிட்றதுக்காகவும், ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காகவும், நம்மளுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கிறதுக்காகவும் நான் முந்திரி பருப்பு இதில் வறுத்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக வறுத்ததும் இதை தூக்கி நம்ம அதில் வச்சு சாப்பாட்டில் போட்டுடலாம். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து முட்டையை ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது நம்ம அப்படியே சேர்க்குறத விட இதே மாதிரி நம்ம முட்டையை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். முட்டையை லைட்டாக கோடாக போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் இது மட்டும் லைட்டாக எண்ணெயில் வந்து மசாலாலாம் வதங்கினா போதும். அப்படியே நம்ம முட்டையை தூக்கி நம்ம சாப்பாட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான். கம்மன்னு முட்டை பிரியாணி வீட்டில் சூப்பராக செஞ்சாச்சு. கடையில் போய் சாப்பிடணும்னு எண்ணமே வராது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.